ஆட்சியை பார்த்து, அவங்களோட வாகனத்தை பார்த்து, அவங்களோட தொழிலை பார்த்து ஒரு நாளும் நாங்க என்ன செய்யப்படாது, கவலைப்படப்படாது. பாரு, என்னை விட காஃபிர் நல்லா தானே வாழ்றான். சகோதரர்களே, சூரத்துல் இன்ஷிகாக், சூரத்துல் ஹாக்கா எடுத்து பார்த்தோமாக இருந்தா நாங்க யாரும் எந்த காஃபிரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ, யாருடைய ஏடு முதுகுக்கு பின்னால கிடைக்குமோ, யாருடைய ஏடு எப்படி கிடைக்கும்? பறந்து வரும் ஏடு முதுகுக்கு பின்னால் அல்லது இடது கையில் கிடைச்சா என்ன நடக்கும்? அதோட மாறிடும் எல்லாம். فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا, உடனே கத்த தொடங்குவான். சுபூரண்டா நான் நாசமாயிட்டேனே, நான் நாசமாயிட்டேனே. சுபூரண்டா அல்ல, சுபூரங்கிறத ஒரு மனிதன் வாழ்க்கையில தோத்தாண்டா எப்படி, வாழ்க்கையில தோத்துட்டார். நோயால தோக்குறது, செல்வத்தில ஏழ்மையால தோக்குறது, தோல்வி என்ற ஒன்றைக்கு தானே உலகத்துல சமாளிப்பாங்க பலர். தோல்வி என்பது தோல்வி அல்லையாம், வெற்றியின் படிக்கல்கள் என்று உலகத்தை சமாளிப்பாங்க. அந்த வெற்றியின் படிக்கல் எல்லாம் அங்க சரி வராது. அங்க அந்த படிக்கல் முடிஞ்சு, அங்க தோத்தா தோத்ததுதான். அங்க தோல்வி அடைஞ்சா சகோதரர்கள் திரும்பி வெல்லையில. அது நீ இடது கையில் முதுகுக்கு பின்னால் ஏடு கிடைக்கப்பட்டால் فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا, அவன் நாசமாயிட்டனே, நாசமாயிட்டனே, நாசமாயிட்டனே. لَا تَدْعُوا الْيَوْمَ ثُبُورًا وَاحِدًا وَادْعُوا ثُبُورًا كَثِيرًا. அல்லாஹ் சூரா ஃபுர்கான்ல சொல்றான், ஒரு நாசம் இல்லை, இனித்தான் நாசம் தொடங்க போகுது. லா ததுல் யௌம சுபூரன் வாஹிதா, ஒரு நாசம் இல்ல, சுபூரன் கதீரா. அதனால தான் சகோதரர்களே, எந்த காஃபிரை கண்டாலும் எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி பேசுற உணர்வு வரணும். எங்களுக்கு பல காஃபிர்கள் கூட்டாளிமார் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒன்றா சாப்பிடுறோம், பேசுறோம், கதைக்கிறோம். ஆனா அந்த காஃபிர் நெருப்புல விழப்போறாருன்றா நாங்க தாங்க கூடாது. எங்களால கஷ்டமா இருக்கணும். அது அல்லாஹ் எங்களுக்கு களிமாவை தந்ததால சீதேவிகள் நாங்க. இனி அமல் செஞ்சு முன்னுக்கு போக வேண்டியதான் நாங்க. فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ட மனைவியும் 10 ஆண்டுகள் ஒரு பெட்ஷீட்ல தூங்கினாங்க. அவ்வளோ ஏழ்மை. மூசா அலைஹிஸ்ஸலாமும் மனைவியும் 10 ஆண்டுகள் தூங்கினது ஒரு பெட்ஷீட்ல தான். அவ்வளோ ஏழ்மை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அசா ஒன்று இருக்கும், அந்த அசாவை எடுத்துட்டு ஆடு மேய்க்க போவாங்க. எப்படிப்பட்ட நிலைமை! ஆடு மேய்ச்சிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துற வேலை. அல்லாஹ் கேட்டான், ஆடு மேய்க்க கூட ஒமா தில்க பி யமீனிக யா மூசா, உட வலது கையில் என்ன இருக்குது மூசா? காலஹிய அசாய, அது என்ன அசா? அத்தவக்கவு அலைஹா வ அஹுஷு பிஹா அலா கனமி வலிய ஃபிஆ மஹாரிபு உஹ்ரா. சொன்னாங்க, இந்த அசாவால நான் என்ன செய்வேன், என் ஆட்டுக்கு கொலை பிச்சு கொடுப்பேன். அந்த அசாவை அப்படி குத்தி அதுல சாஞ்சி தூங்கிட்டு இருப்பாங்க. அதுதான் கட்டில். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கட்டில் அசாதான். வலிய ஃபிஆ மஆரிபு உஹ்ரா, வேற வேற வேலை செஞ்சுக்க வேண்டிய அல்லாஹ். அவ்வளோ ஏழ்மை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கையில அசா மட்டும் தான் இருந்துச்சு. அதான் அல்லாஹ் என்ன சொன்னான், மூசா அந்த அசாவை கொஞ்சம் கீழே போடுங்க. அல்கிஹா யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே போட்டாங்க. ஃபஅல்காஹா فَإِذَا هِيَ حَيَّةٌ تَسْعَى, உடனே அசா பாம்பா மாறிச்சு. அவ்வளோ ஏழ்மை. இப்ப நாங்களாம் யோசிக்கிறது, நான் எப்படியப்பா மக்களோட பேசுறது? என்கிட்ட காசு இருந்தா தானே பேசலாம், என்கிட்ட ஒரு பவர் ஒன்று இருக்கணுமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ ஏழ்மை. ஃபிரௌன் தங்க கட்டில தூங்குறார். தங்க கிரீட ஃபிரௌனுக்கு. ஃபிரௌன் ஆட்சி, மிஸ்ருடைய ஆட்சி. போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌனை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னி லஅظنك யா ஃபிரௌன் மஸ்பூரா. ஃபிரௌன், நான் நினைக்கடி நாசமா போவாய் போல. மஸ்பூரா சுபூரா, ஃபிரௌன் நான் நினைக்க நீ நாசமாயிருவாய் போல இருக்க. அல்லாஹ் ஏத்துக்கோ ஃபிரௌன். எப்படி இருக்கும்? ஃபிரௌன் எவ்வளவு ஏளனமா பார்த்திருப்பார். சொன்னான் ஃபிரௌன், நான் தானே உன்னை வளர்த்த மூசா, நான் தானே உன்னை வளர்த்தது இருக்கட்டும், அல்லாஹ் ஏத்துக்கோ. என் இடது கையில ஏடு கிடைத்தால் சகோதரர்களே, அந்த மனிதன் மூதேவியா மாறிடுவான். فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا
வயஸ்லா சஈரா, எங்க போவார்? சஈர். அதனாலதான் முஸ்லீம்கள் உலகத்தில் எதுக்கு நாங்க கவலைப்படக்கூடாது. உலகத்துடைய எந்த நிகழ்வுகளுக்கு நாங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. கவலைப்படுற விஷயம் அல்ல. உலகத்தில் எவ்வளவு பெரிய குண்டு விழுந்தாலும் ஒன்றே ஒன்று என்ன, மரணத்தோடு அது முடிந்து விடும். எங்களுக்கு பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் கேன்சர் சொல்லிட்டார், வாரக்கிழமை உங்களுக்கு மரணம், கவலைப்படாது. அந்த ஒரு கிழமை சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா தொழுதுட்டு இபாதத் செஞ்சுட்டு மௌத்தாங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் ஆயுள், கவலைப்படாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க முஸ்லீம்கள் கவலைப்படவே தேவையில்லை எதுக்கும். என்ன பிரச்சனை பாருங்க, கஸ்ஸால போல பெரிய பிரச்சனை, கவலையா இருக்கிறாங்க. கல்யாணம் நடக்குது, அங்க பிள்ளை கிடைக்குது, அங்க பெருநாள் கொண்டாடுறாங்க, உதுகியா கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை முஸ்லீம்களுக்கு. கவலைப்படக்கூடாது. நாங்க கவலை யாருக்கு தெரியுமா? பாவம் காஃபிர். இடது கையில கிடைச்சதோட, இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஃபஸௌஃப யதுஉ சுபூரா வயஸ்லா சஈரா. அல்லாஹ் சொல்றா, போங்க சாயிருக்கு. நரகத்துக்கு எத்தனை 7 வாசல் இருக்குது. லஹா சபஅத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்ஸூம். நரகத்துக்கு 7 வாசல் இருக்கும். ஹாவியா, ஹுதமா, ஜஹன்னம், ஜஹீம், சகர், சஈர், லவா. அதுல ஒன்றுதான் சஈர். போங்க. அல்லாஹ் காரணம் சொல்லுவார். 2 காரணம். நீங்க ஏன் இடது கையில் 7 கிடைத்தது? 2 காரணம். ஒன்று, இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா. உலகத்துல வாழும் பொழுது முழுது அனுபவிச்சிட்டீங்களே, உங்களுக்கு உலகத்துல ஒரு கவலையும் இல்லையே, எல்லா ஹராத்தையும் செஞ்சிட்டீங்க. 2வது, இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா இன்னஹு ظن أن لن يحور. 2வது, உலகத்துல வாழப்போ நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க என்ன, மரணத்தோட வாழ்க்கை முடியுது. இந்த எந்த காஃபிட்டையும் கதைச்சு பாருங்க, அவங்க சொல்றது என்ன தெரியுமா? மரணத்தோட முடிச்சு, மௌத்தானத்தோட குடல் எல்லாம் எடுத்தாச்சு, வெளியே கோட்டை போட்டாச்சு, ஒரு கிழமைக்கு ஒன்னது வச்சு அவங்களுக்கு எல்லா பூவெல்லாம் வச்சா அவங்க நினைக்கிறாங்க என்ன, முடிச்சு. நாங்க அப்படி நினைக்கல. ஏன்? நாங்க எங்களோட மையத்தோடனே அடக்கிறது. நாங்க மௌத்தான எங்களை குடல் எடுக்கிறது இல்லையே, நாங்க கோட் ஷூட் போடுறது இல்லையே, நாங்க கோட்டும் போறது இல்லை, ஷூட்டும் போடுறது இல்லை. எங்களுக்கு பொட்டிக்கு அவ்வளவு பெரிய செலவும் இல்லை, எங்களுக்கு பெரிய பொட்டி செலவெல்லாம் இல்லையே, எங்களோட கஃனும் விலை குறைய. ஏன்? எங்களுக்கு அடுத்த வாழ்க்கை தொடங்குது. ஆனா காஃபிருடைய சிந்தனை என்ன, முடிச்சு அதை ஒழுங்கா செஞ்சிருவோம். பொட்டி 1 லட்சம் 2 லட்சம், அந்த பொட்டி செய்யற பலகை பார்ப்பாங்க, கோட்டை பார்ப்பாங்க, அந்த பூவை பார்ப்பாங்க. அவங்களோட கற்பனை. அல்லாஹ் சொல்றான், இன்னஹு ظن أن لن يحور. நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க திரும்பி வர மாட்டேன்றதானே. குர்ஆன் சொல்லுது, பலா. எங்கெல்லாம் பலா வருமோ குர்ஆன்ல, நீ ஓதக்குள்ள பலா 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 வந்தா கவனம். பலா, நீங்க நினைச்சது நடக்காது. இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா. அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார், வருவீங்க ஒரு நாளைக்கு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சூரத்துல் இன்ஷிகாக் இப்படி சொல்லுது, சூரா ஹாக்கா சொல்லுது வேற மாதிரி. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِالشِّمَالِ. யார இடது கையில ஏடு கிடைக்குமோ, யார இடது கையில கிடைக்குமோ, فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ. உடனே கத்துவான், இந்த ஏடு கிடைக்காம இருந்திருக்கலாமே. யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த ஏடு கிடைக்காம இருந்திருக்கலாமே. நாங்க இன்றைக்கு இந்த ஆயத்தை நிதர்சனமா பார்க்கிறோம். உலகத்துல வாழ்ற காஃபிரோட தான் வாழ்றோம், வியாபாரம் பண்றோம், பிசினஸ் செய்யறோம். சகோதரர்களே, இவங்க எல்லாம் மாட்ட போறாங்க. வலம் அத்ரி மா ஹிசாபியா. அவன் சொல்லுவானா, இப்படி உள்ள கேள்வி கணக்கு இருக்குதுன்னு தெரியாது எனக்கு, இப்படி ஒரு கேள்வி கணக்கு இருக்குது எனக்கு தெரியாது. யாரும் சொல்லி கொடுக்கல ஒருத்தர். இப்ப தர்ஜுமத்து குர்ஆன் கொடுக்குற எல்லாரும் ஒரு ஒரு மாடல், ஒரு ஃபேஷன். தர்ஜுமத்து குர்ஆன் நாங்களே பார்த்து முடிக்கல. சும்மா நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, நான் தர்ஜுமத்து குர்ஆனை பார்த்து முடிச்சுட்டேன். 30 ஜுஸ்வை, நான் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இப்போ 50 வயசு, எனக்கு 60 வயசு, முழு குர்ஆன தர்ஜுமாவை நான் பார்த்துட்டேன் என்று ஒரு ஆள் சொல்லுங்க. சொன்ன ஜஸாக்கல்லாஹ் கைர். இப்போ நாங்களே பார்க்கல, நாங்கள் கொண்டு போய் மைந்தைக்கு கொடுத்த, மைத்திரிக்கு கொடுத்த,
ரணிலுக்கு கொடுத்த, இப்ப அனுரைக்கு கொடுவடுது தர்ஜுமத்து குர்ஆன், ஒவ்வொரு எம்பிக்கும் ஹாமதுருமாருக்கு கொடுக்குற. அவங்க இருக்கட்டும், கொஞ்சம் நாங்க முதல் பார்ப்போம். நல்ல விஷயம் கொடுக்கிறது, ஆனா அதுல உள்ளதை யார் நேரம் எடுத்து வாசிக்கணுமே. ஒரே டோனி பிளேயர் சொல்லியிருந்தார் ஒரு தடவை, நான் காலையில் எழுப்பினா ஒரு பேஜ் வாசிக்கிறேன். டோனி பிளேயர் மதினி இஸ்லாத்துக்கு வந்திருந்தான், அவ பலஸ்தீனுக்கு போனா, அவ சொன்னதால வாசிச்சார். ஒவ்வொரு பேஜா வாசிக்க வாசிக்க விளங்கும். இது என்ன, நாங்களே வாசிச்சு முடிக்கலையே சகோதரர்களே, நாங்க எப்படி சொல்லலாம்? வலம் அதிரிமா ஹிசாபியா சொல்லுவாரா, கேள்வி கணக்கு தெரியாது. யா லைதஹா கானத்தில் காதியா மா அக்னா அன்னி மாலியா. என்ன காசு பிரயோஜனமாக இல்லையே, என்ன காசு நாங்க அப்படித்தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட $1 மில்லியன் வந்துட்டா என்ற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு. பிரச்சனை அப்பம் தொடக்கம். $2 மில்லியன் $3 மில்லியன் எடுத்துட்டா கனடா விட்டு பெய்த்துவா. நீங்க கனடா விட்டு எல்லாம் போவானா சம்பாதிங்க, ஆனா யோசிங்க, கேள்வி கணக்கு இருக்கு. என் $5 மில்லியன் எடுத்துட்டா சரி, என் கதை தான் முடிச்சு இல்ல. அது இருக்கட்டும், அதோட பாட்டுல அதுக்கு சகாத்தை கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அனுபவிச்சுட்டு கேள்வி கணக்கு இருக்குதுன்றத மறந்துடாது. அவர் சொல்லுவாரா, மா அக்னா அன்னி மாலியா, என் செல்வம் பிரயோஜனம் தரலையே. ஹலக அன்னி சுல்தானியா, என் ஆட்சியும் அழிஞ்சு போயிட்டு. இப்ப பவர்ல இருக்கிறவன் பவர் எடுத்துட்டா என்ன நடக்கும்? அவன் தாங்க மாட்டான். பவர்ல இருக்கிறவன் பவர் எடுத்தா, இப்ப பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறவன் கேளுங்க, அதை அந்த நிர்வாகத்தை பறிச்சு எடுத்தாலும் தற்கொலை செஞ்சிருவான். பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறவன அவன் மௌத்து வரைக்கும் நிர்வாகி அறிக்கை பார்த்து தன்னை மனைவி பிள்ளையிலே மெதுவாக பூத்த பார்ப்பான். சுல்தான். அப்ப பள்ளி நிர்வாகம் இப்படி என்ற நாட்டு நிர்வாகம் எனக்கு தெரியும். மைந்த ஆட்சியிலிருந்து கோத்தா போட்டு இப்ப மகனை போட போறாராம். 2029 அவர் சொல்ல, நான் ஆட்சிக்கு வரணும், நான் நாட்டு ஆளோன். அது சுல்தான் அப்படித்தானே. சவுதி பரம்பரை பாருங்க, வாப்பா மௌத்தால மானு கொடுத்தாச்சு. சுல்தான் ஆட்சி கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் விரும்ப மாட்டான், அது அழிகிறது. ஆனா இடது கையில ஏடு கிடைச்சா சொல்ற வார்த்தை ஹலக அன்னி சுல்தானியா, ஆட்சி அழிஞ்சிட்டே. அல்லாஹ் சொல்லுவான், சரி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. என்ன தட்ட தனிய ஒன்றுமில்ல, கையில மட்டும் இடது கையில ஏடு. ஹுதூஹு ஃபகுல்லூ, ஆகல புடிங்க, மாஞ்ச போடுங்க. இடது கையில ஏடு கொடுக்கப்பட்ட அடுத்த ரியாக்ஷன் அதுதான் நடக்க போறது. அதுதான் ஹுதூஹு ஃபகுல்லூ, புடிங்க, கை மாஞ்ச போடுங்க. காலுக்கு கைக்கு மாஞ்சு போட்டேன். சும்மல் ஜஹீம ஸல்லூ, எங்க ஜஹீம்ல போடுங்க, ஜெயிலு போடுங்க. சும்மல் ஜஹி ஹுதூஹு ஃபகுல்லூ சும்மல் ஜஹீம ஸல்லூ, அந்த மாஞ்சு போடுற சங்கிலி இருக்குதே, ذرعها 70 ذراع, அதனுடைய முழம் 70 முழம் சங்கிலியால தான் மாஞ்சு போடுற. 70 முழ சங்கிலியால தான் மாஞ்சி. இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை சகோதரர்களே. மௌத்தாக முந்தி கொஞ்சம் குர்ஆன் எடுத்து பாருங்க, எல்லாம் இருக்குதா, ஹஸரத் பொய் சொல்றாரா கொஞ்சம் பார்த்துட்டு உண்மையா இருந்தா அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஏடுகள் வலது கையில் கிடைக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வலது கையில் ஏடு கிடைக்கும் சீதேவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. ஜன்னத்துல் ஆலியாவை, ஈஷத்துல் ராதியாவை, சந்தோஷமாக இருக்க குடும்பங்களோடு வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.